செந்தமிழாம் செந்தமிழாம் முத்தமிழ் வீசும் நற்றமிழ் கண்ட சான்றோர் சபைதனில் வளர்தமிழ் காணும் வாலிப மரபில் ஒருத்தியாம் எமக்கு வந்தமிழ் தந்தமிழ் பைந்தமிழ் என்ற தமிழை உயிராய் உணர்வாய் உருவாய் அருவாய் படைத்து என்னை கருவாய் சுமந்து இதயம் வருடும் இலக்கியத்தை இனியதாய் அளித்திட்ட என் இளந்தமிழுக்கு முத்தமிழுக்கு முதல் வணக்கம். உண்மையாகவே அருமையான ஒரு பட்டி மாமண்டபம். கலைஞர் அவர்களின் நீடித்த புகழுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞரின் நீங்கா புகழுக்கு காரணம் அவருடைய அரசியல் ஞானமே என்கிற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனக்காக ஒரு கைத்தட்டல் முதலில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு காது கதவுகளை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிற கழக உடன்பிறப்புகளுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சராய் சுகாதாரத்துறை அமைச்சராய் சுற்றி வரும் எங்கள் சுக ஆதாரமே எங்கள் சக ஆதாரமே, ஓடுகிறாய் நடக்கிறாய் உடற்பயிற்சியும் எடுக்கிறாய், மருத்துவமனைகளை மகத்துவமனையாக்கிய சமத்துவ அமைச்சரே, உன் உழைப்பே எங்களுக்கு டானிக், உன் உழைப்பே எங்களுக்கு டானிக், உன் செயல்பாடு எங்களுக்கு மாத்திரை, நீ சில சமயங்களில் எடுக்கும் நடவடிக்கை ஊசி, துறை சார்ந்து செய்கிறாய் குற்றங்களுக்கு ஆபரேஷன், உன் பேச்சு எங்களுக்கு எனர்ஜி தருகிற குளுக்கோஸ், மொத்தத்தில் நீ மருந்து. மருந்து உடலில் இருக்கும் மாசுவை அகற்றும் நம் மாசு அண்ணன் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற மாசுவையே அகற்றுவார் என்று சொன்னால் வள்ளுவர் தான் எழுதினாரு, மனத்துக்கண் மாசு இல்ல நாதல்னு. நாம இப்ப இந்த திருக்குறளை மாத்திட்டேன் நான். மனத்துக்கண் மாசு உளநாதல் அனைத்தரம் ஆகுல பெற. ஏன்னா உலகத்துல அண்ணன் இருந்தா எல்லா விஷயமும் இன்னைக்கு நல்லதா நடக்குதுன்னு சொன்னா மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ந்து. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அண்ணன் நிறைய தடவை சொல்லிட்டேன். ரெம்டெசிவர்னு ஒரு மருந்து, அதை நிறைய பேர் பதுக்கி வச்சுட்டாங்க. அப்படி பதுக்கி வச்ச அடுத்த செகண்ட் அவர் சொன்னாரு, இதை பதுக்கி வச்சீங்கன்னா நீங்கள் தீவிரமான குற்றத்துக்கு உரியவராக ஆவீர்கள் என்று ஒரே நாள் அதை வெளியே கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. ஏன்னா சாதாரண நேரத்தில் நம்ம ஆட்சி ஏத்துக்கல, ஏன்னா கொரோனா காலத்துல ஆட்சி ஏத்துக்கிட்டோம். கண்டிப்பா உண்மையாகவே அருமையான ஒரு தலைப்பு. என்னை பொறுத்தவரையில் நான் என் இடப்பக்கம் இருந்து இதயத்தை கீழே இறக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் இடப்பக்கம் இருந்து இதயத்தை கீழே இறக்கவில்லை. தமிழ் என தலைவா, அந்த இதயத்தில் நீ இருப்பதால் நீயும் இன்னும் இறக்கவில்லை. பாடல் எழுதும் தலைவனுக்கு கதைகள் எழுத தெரியாது, கதைகள் எழுதும் தலைவனுக்கு கட்டுரை எழுத தெரியாது, கட்டுரை எழுதும் தலைவனுக்கு வசனம் எழுத தெரியாது, வசனம் எழுதும் தலைவனுக்கு வசமாய் பேச தெரியாது, பேச தெரிந்த தலைவனுக்கு செயல்படுத்த தெரியாது, செயல் தெரிந்த தலைவனுக்கு செம்மைப்படுத்த தெரியாது. இவை அனைத்திலும் தேர்ந்த ஒரு தலைவர் உண்டு, அவருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற பெயரும் உண்டு என்று சொன்னார். அப்பேற்பட்ட அரசியல் ஆளுமை கலைஞர் யாரு, கலைஞர் யாரு, மக்கள் மனசுல நின்னாரு, பெண்களுக்கு தான் எங்களுக்கு தான் சலுகை நிறைய கொடுத்தாரு, பிஞ்சு குழந்தைங்க தங்க மனசுல எப்போதும் அவரே தான் ஜெயிப்பாரு, ஏழை மக்களின் சூரிய உதயமாய் எப்போதும் அவரே தான் உதிப்பாரு. கலைஞர் யாரு என்றும் முதல்வர் யாரு, கலைஞர் யாரு, கலைஞர் யாரு, மக்கள் மனசுல நின்னாரு, எங்களுக்கு தான் பெண்களுக்கு தான் சலுகை நிறைய கொடுத்தாரு. அருமை அருமை அருமை. அப்பேற்பட்ட அருமையான ஒரு தலைவர். உண்மையாகவே ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அரசியல் ஞானம் தான் என்கிறதுக்கு ஒரு சிறிய ஆதாரம் என்ன தெரியுமா? எத்தனையோ பெண்களுங்க, ஒரு பெண் வந்து இறந்து போகும்போது சொன்னாலாம், என் குல வழக்கப்படி தயவு செய்து என்னை எரித்து விடாதீர்கள், என்னை புதைத்து விடுங்கள்னு சொன்னாலாம். ஏன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லானா, நான் வாழ்கிற காலத்தில் தான் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உருவாகல, நான் இறந்து போய் மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறமாதி என் வயிற்றுக்குள்ள புழு பூச்சி உருவாகட்டும், என்னை புதையுங்கள்னு சொன்னாலாம். அப்பேற்பட்ட பெண்கள் உயிரோடு இருக்கும் போதே வயிற்றில் ஒரு சிசுவை சுமந்து நடக்க காரணமாக இருக்கிற நம்ம அமைச்சர் முன்னால் உட்கார்ந்துகிட்டு அந்த அரசியல் ஞானம் எங்க இருந்துங்க வந்தது? யோசிச்சு பார்க்க வேண்டாம். எங்க கலைஞர் அவர்கள் இலக்கியத்தில் தந்தை, இலக்கியத்தில் பெரிய மகன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இலக்கியத்தில் மட்டும் அவர் தொண்டாற்றி இருந்தால் அது அவரோடு முடிந்திருக்கும். அரசியலுக்கு வந்ததால் தான் இதோ அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இன்றைக்கு கைத்தட்டி கூக்குரல் போட்டு கொண்டிருக்கிறோமே. ஏன் நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு என்ன பெருநாளுங்க? ஈகை திருநாளுங்க.
ஈகை திருநாள் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு, பக்ரீத் அன்னைக்கு ஒரு ஹிந்து வந்து பிரியாணி சாப்பிடுறதும், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு முஸ்லிம் கேக் சாப்பிடுறதும், தீபாவளி அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அதிரசம் சாப்பிடுறதும் நம்ம நாட்டுல மட்டும் தாண்டா நடக்கும்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? என்றைக்குமே இறைவன் மதங்களை போதிக்க சொல்லவில்லை, மனிதர்களைத்தான் பாதுகாக்க சொல்லி இருக்கிறார்னு கலைஞர் அவர்கள் சொல்லுவார். அழகா ஒரு அணில் குஞ்சுன்ற கதையில சொன்னாருங்க, படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஃபரூக்னு ஒரு பையன் மூணாவது படிக்கிற பையங்க, ஸ்கூல் விட்டு வேக வேகமா ஒடியாருவான். அப்படி மரத்துக்கு அடியில் அப்படி கிடக்கும் அணில் குஞ்சு, எடுத்து பாப்பான். அணில் குஞ்சுக்கு கால் அடிபட்டு இருக்கும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வேக வேகமா வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடுவான். அவங்க வாப்பா, ஃபரூக் யாரு, இஸ்லாமிய பையன், அவங்க வாப்பா என்ன பண்ணுவாரு, ஐயோ இந்த அணில் குஞ்சை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடாத, இதனால பெரிய சண்டையே வரும், இது இந்துக்களுடைய அடையாளம்னு சொல்லுவாரு. அந்த பையன் சொல்லுவான், இல்லப்பா இந்த அணில் குஞ்சு ரொம்ப பாவம், எங்க தமிழாசிரியர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் ராமர் பாலம் போடுறதுக்கே உதவுச்சான், பாவம்பா. இந்த ஃபரூக் சொல்லுவான், முடியாது எடுத்து கொண்டு போய் போட்ட இடத்துலயே எடுத்து கொண்டு போய் போடுன்னுவாரு. மறுபடியும் ஃபரூக் எடுத்துட்டு போய் அந்த அணில அழுதுகிட்டே கொண்டு போய் வைப்பாங்க. எதிரில ஆரா ஐயங்கார் வருவாரு. அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அடையாளமான அணில் குஞ்ச நீ கையில பிடிச்சிருப்ப, கீழே போடுடான்னு சொல்லி 2 மதத்திற்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும். இந்த அணில் குஞ்சு என்ன தெரியுமா பண்ணும், பாவம் அந்த பக்கம் காலு உடைஞ்சு போய் உக்காந்துருக்கும், எங்கேயோ இருந்து வந்த பருந்து அந்த அணில் குஞ்சு அப்படி தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருங்க. நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை இப்படி முடிப்பார். இன்றைக்கும் எத்தனையோ ஜாதி மத கொடுமைகளால் மக்கள் அடித்துக் கொள்ளும் போது யாரு சாவுறான் தெரியுமா? எதுவுமே அறியாத அணில் குஞ்சு போல் இருக்கிற ஏழை மக்கள் தாண்டா சாவுறான் அப்படின்னு ஒருவேளை அவர் இதோடு இந்த கதையோடு நிறுத்தி இருந்தால் அவர் இலக்கியத்திற்காக தொண்டாற்றி இருக்கிறார் என்று நானும் ஒத்துக்கொள்வேன். ஆனால் தான் முதலமைச்சர் ஆகி அரியணை ஏறிய அடுத்த கணமே அவர் கையெழுத்திட்ட முதல் பத்திரம் என்ன தெரியுமா? சமத்துவபுரம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து அத்தனை பேரும் சமம்னு வச்சாருல்ல, அதுதாங்க அரசியல் ஞானம். இல்லன்னு சொல்ல முடியுமா? தெண்டுல்கர் படிச்சது 10வது, ஆனாலும் அடிச்சா 100வது. வாணி காலேஜ் போனதில்ல, ஆனாலும் பேரு வானம் போல. மாச கவிஞர் எங்க தான் படிச்சாரு, டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கப்பா. ஐயா கலைஞர் எழுதாத எழுதா எந்த காலேஜ் போனாரப்பா. நான் படிச்ச அட பாடம் தான் எது எது ஏ வெற்றி வேலா, ஆட்டம் தான் எகுது தோலா, ஏ அடி தோலா, நாம எப்போதும் ஜெயிக்கணும் தோலா. பள்ளிக்கூடம் போகாமலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆன கூட்டம் இது. பாடம் கீடம் படிக்காமலே நான் சொல்லும் அன்பான பாடம் இது. ஏத்தி விட்டா ஏறலாம் ஏறலாம் முன்னேறலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு கழகத்துல அரசியல் ஞானம்னு இன்னமும் நாங்க ஏன் தெரியுமா சொல்றோம்? நம்ம முத்தமிழறிஞரை பத்தி அவர் ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி அவரை குறை சொல்லி ஏதோ ஒரு பத்திரிகை நிறுவனம் குறையா எழுதிக்கிட்டே இருக்குமா. இவரும் படிச்சு முடிச்சுட்டு டெய்லி அதை படிச்சு முடிச்சுட்டு பேப்பர் போட்டுருவாரு. என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணி அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு நான் கலைஞர் பேசுறேன் இருக்காரு. அந்த பத்திரிகை நிறுவனம் ஆடி போயிடுச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க, இல்ல தினமும் நீங்க போடுற அந்த செய்திகளை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், என்னை பத்தி நிறைய அவதூறுகள் எல்லாம் போட்டிருக்கீங்க, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க போட்ட செய்தியில ஒரு பிழை இருக்குன்னாங்களாம். என்ன பிழைங்கயான்னு கேட்டாராம். எப்படி இருக்கும்? எதிரில ஒரு பத்திரிகை நிறுவனம் அவரை பத்தி அவதூறு செய்தி, அவரே போன் பண்ணி ஒரு பிழை இருக்கு, என்ன பிழைங்கயான்னு கேட்கும் போது கலைஞர் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரா? விரைவில் கலைஞர் அவர்கள் படு பாதாள குழிக்குள் தள்ளப்படுவார்னு எழுதியிருக்கீங்க, அதுல குழியில சிறப்பு ழகரம் வரணும், பள்ளிக்கூடத்துக்கு போடுற லீவ் போட்டிருக்கீங்க, அதை திருத்திருங்கன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாராம். யோசிச்சு பாருங்களேன், தன்னை பற்றிய விமர்சனத்தில் கூட தமிழ் பற்று இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் இந்த நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவ்வளவு முறையா லலிதா, காஞ்சிபுரத்துல பேரறிஞர் அண்ணாவை ஏதோ டாக்டர் நன்னாரு. அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு நம்ம NS கிருஷ்ணன் போனார். NS கிருஷ்ணன் போனவர் அண்ணாவை பத்தி தானே சொல்லணும்.
அந்த டாக்டர் ரொம்ப நல்லவரு, ஆமா, அற்புதமான மனிதரு, ரொம்ப அழகான டாக்டர், அவர் கைராசி கொண்டவர், எங்க போனாலும் ரொம்ப அற்புதமான மருத்துவம் பார்ப்பாரு, பல உயிர்களை காப்பாத்தினவர், அவரை பத்தியே பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பாத்துருக்காங்க, இவர் அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாரா இல்ல அந்த டாக்டருக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாருன்னு எல்லாரும் பாத்துருக்காங்க. அப்படியே நிறுத்திட்டு சொன்னாராம், அவ்வளவு அற்புதமான டாக்டரை நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பிட்டீங்கன்னா இங்க யாரு மருத்துவம் பாப்பா, அதனால அவரை இங்க வச்சுங்க, அண்ணாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க, இந்த மாதிரி 4 டாக்டரை கொண்டு வந்து ஊருக்குள்ள விடுவாருன்னாராம். எப்பவுமே எதிரிகளை கூட கண்ணியமாக பேசுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். எங்க வெளிநாடுகள் எல்லாம் ஏதேதோ வளர்ச்சியில வளர்ந்துகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டுல எந்த வளர்ச்சியுமே இல்லன்னு கேட்டாங்களாம் கலைஞர் அவர்கள் கிட்ட. நம்ம முத்தமிழறிஞர் என்ன தெரியுமா சொன்னாரா, ஏன் எந்த வளர்ச்சியுமே இல்லன்னு சொல்றீங்க, கழனியில் வேலை பார்த்தவனின் மகனும் மகளும் கழனியில் தான் வேலை பார்க்க வேண்டுமா, அவன் கையை கணினியை பிடிக்குண்டான்னு சொல்லி சென்னையில மென்பொருள் பூங்கா டைடல் பார்க் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாக்கணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல வண்ண தொலைக்காட்சி பெட்டி, நிறைய பேர் சொன்னாங்க இந்த தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கறதுனால என்ன நாடு முன்னேறிட போகுது, எதுக்கு இதெல்லாம் கொடுத்து கண் துடைப்பு நாடகம் நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா, வீடு வீடுக்கு நான் ஏன் தெரியுமா வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணும்னு நினைக்கிறேன். பாவம் வீட்டுல டிவி கூட இல்லாம அடுத்த வீட்டுல போய் இந்த சேனல் பார்க்கணும் இந்த நியூஸ் பார்க்கணும்னு கூனி குறுகி என்னுடைய தமிழ் இளைஞனோ இளைஞியோ நிக்க கூடாது, அவர்களுக்கும் சுயமரியாதை வர வேண்டும், அவங்க வீட்லயும் தொலைக்காட்சி பெட்டி இருக்க வேணும்ன்றதுனாலதான் நான் கொடுக்கறேன்னு சொன்னாரா. கையை தட்டுங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் தெரியுமா, ரேஷன் அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு கிலோ. எல்லாரும் கேட்டாங்க அது என்ன 1 ரூபாய்க்கு குடுக்கற, நீங்க 10 ரூபாய் 20 ரூபான்னு குடுக்கறா, இல்லன்னா இலவசமாவே குடுக்கலாமே, ஏன் 1 ரூபாய்னு காசு வச்சு குடுக்கறீங்கன்னு சொன்ன போது கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் எதை வேணாலும் இலவசமா கொடுத்தா என்னுடைய தமிழன் வாங்கிக்குவான், ஆனா தமிழன் ரொம்ப தன்மானம் கொண்டவன், காசு கொடுத்தேன்னு சொன்னாங்களா. யோசிச்சு பாக்கணுங்க, எத்தனையோ திட்டங்களுங்க மக்களுக்காக. இன்றைக்கும் கூட அழகான ஒரு திட்டம் நம்ம தளபதி அவர்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறாரே, நாம் இருக்கிற போதே நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்தால் அரசு மரியாதையுடன் நாமும் புதைக்கப்படுவோம் என்கிற எவ்வளவு பெரிய ஒரு திட்டம்ங்க. பெண்களுக்கு எவ்வளவு திட்டம் யோசிச்சு பாருங்க. கேட்டேன், தம்பிக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாம், கேஸ் போட்டா இப்ப செல்லும்ல. நானும் எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் கேட்டேன் போன வாரம், சார் நல்லா படிக்க வச்சிங்களே உங்க பையன் எப்படி இருக்கான், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீலா இருக்கான் தம்பி, முத கேஸை என் மேலதான் போட்டிருக்கான்னாரு. முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எல்லா வீட்டுக்காரும் பொண்டாட்டிய பார்த்து டீ போட வாமான்னு கூப்பிடுவாங்க. இப்ப அப்படிலாம் கூப்பிடக்கூடாது, டீ போட்டுட்டு வாமா அப்படின்லாம் சொல்லக்கூடாது, டீ போட வாமா, நான் டீ போட வாமா அப்படிதான். ஏன், மாதம் 1000 ரூபாய் எங்கள் பேருக்கு தான் வருகிறது, அதனால அந்த பணிவு எல்லா கணவன்களுக்கும் உரிமை தொகை. எஸ், உரிமை தொகை. அதை கூட 1000 ரூபாய் நாங்க ஊக்க தொகையா தரோம்னு கூட சொல்லல, உரிமை தொகையாக தருகிறோம் என்றுதான் நம் தளபதி அவர்கள் சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு முதல்வருங்க. விண்ணப்பம் போட்டுட்டான், என்னது இந்த உரிமை தொகைக்கு. அவங்க சொன்னாங்களா ஏழை எளியவர்கள் தான் நீ போமான்னு அனுப்பியிருக்காங்க. திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து வெற்றி பெற்ற மன்னவர் யாரு, அந்த தலைவன் தானே தமிழன் வரலாறு. திருவாரூரில் கொடி பிடித்து தம்பிகளின் படையமைத்து வெற்றி பெற்ற மன்னவர் யாரு, அந்த தலைவன் தானே தமிழன் வரலாறு. எத்தனையோ நன்மை செஞ்சு தந்தார், எத்தனையோ நன்மை செஞ்சு தந்தாரு, அவர் மொத்தத்தில அறிஞரண்ணா பெரியாரு, அவர் கொலையாரு. வந்தாரே வந்தாரே நம்மோட கிழக்கு, நமக்கு தந்தாரே தந்தாரே எல்லாம் நமக்கு, வந்தாரே வந்தாரே நம்மோட கிழக்கு, தந்தாரே தந்தாரே எல்லாமே நமக்கு. ஆகவே நிறைவு செஞ்சுக்கிறேன் நடுவர்களே. ஒரு 4 வரிகள் மட்டும் இல்ல. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது, தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பிள்ளை பிறந்தது, தமிழ்நாட்டின் விடியல் அதுக்குள்ளே இருந்தது.
எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஏன் பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க? ஏங்க பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறீங்க? ஏன் தெரியுமா பேனாவுக்கு சின்னம் அமைக்கிறோம்? கலைஞர் அவர்கள் பேனாவை வைக்கவே இல்லை. கலைஞர் அவர்கள் கையில் எடுத்த பேனாவை கீழே வைக்கவே இல்லை. அவருக்காகத்தான் நாங்கள் பேனா சின்னம் வைக்கிறோம். பேனாவை கீழே வைக்காததுனாலதாங்க நாங்க பேனா சின்னம் வைக்கிறோம். யோசிச்சு பார்க்கணுங்க. நிறைவா ஒரு 4 வரிகள் மட்டும். அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு? அரசியல் புத்தகத்தின் அட்டை படம் யாரு? வசனத்தால் பல பேரை வளர்த்தவர் யாரு? கடிதத்தால் தொண்டர்களை சந்தித்தவர் யாரு? செம்மொழி பூங்காவில் செடியை நட்டது யாரு? சேரி மக்களுக்கு சிகரம் கட்டியது யாரு? சமத்துவபுரம் தந்து சந்ததி வளர்த்தது யாரு? திருக்குறளை சுமந்து சென்ற திருவாதுக்கு நாப்பே காலை சிற்றுண்டி தண்டு பட்ட பகலவனாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற நம் தளபதி அவர்கள் பாராண்டு வாழ்வார், இன்னும் 100 ஆண்டு வாழ்வார். அதற்கெல்லாம் நாம் ஓட்டு போட்டு அவரை அடுத்தடுத்த பிரதமராகவும் காண தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லி, அவர் என் உயரம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டார். ஆஹா, இல்ல நமக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால உண்மையாகவே அப்பேற்பட்ட அரசியல் ஞானம்தான் இன்றைக்கு வரைக்கும் மக்களின் நெஞ்சங்களில் சுமந்து செல்கிறது என்பதை நீங்கள் தீர்ப்பாக தர வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்கள். நன்றி, வணக்கம். ஜெய். அருமை அருமை.